ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த நோயோர் பைபிள் ப்ரோக்ராமுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆமேன். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் இந்த ஏஜி திருச்சபையின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிற இந்த ப்ரோக்ராமின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்கிற சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதற்கு கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் எப்பொழுதெல்லாம் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு நிறைவு, நம்முடைய சூழ்நிலைமைகளிலே ஒரு மாற்றம், இப்படி பல காரியங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு செய்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இந்த நாளிலும் விசேஷமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. என்ன காரியம்? விசேஷமாக இந்த நாளிலே நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், ஜெபத்திற்கு பின்பு கிரியைகள் என்கிற தலைப்பில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபத்திற்கு பின்பு நாம் செய்ய வேண்டிய செயல்கள், கிரியைகள் இருக்கிறது. அதுதான் இந்த எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எல்லா நேரங்களிலும் நம்முடைய தேவைகள், குறைவுகள், சந்தோஷம், இந்த எல்லா நேரங்களிலும் நாம் ஜெபத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முக்கியத்துவம் நாம் கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? அவர் ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம் நாம். ஆனால் ஜெபித்ததன் பின்பாக சில கிரியைகளை செய்வதை நாம் விட்டு விடுகிறோம் அல்லது மறந்து விடுகிறோம். ஆனால் நாம் ஜெபத்தோடு மாத்திரம் நின்று விடாமல் அதற்கு பின்பாக சில கிரியைகளை செய்யும்போது தான் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தர முடியும். நாம் கிரியைகளை செய்யவில்லை என்றால் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு அவரால் பதில் தர முடியாது. ஆண்டவர் 3 விதமான பதில்களை ஜெபங்களுக்கு தருகிறார். நாம் அடிக்கடி கேட்ட ஒன்று தான் கர்த்தர் ஆம் என்று நம்முடைய ஜெபங்களுக்கு அப்படியே செய்கிறார். இன்னொரு காரியம், அவர் இல்லை என்கிறார். அது வேண்டாம், உங்களுக்கு நல்லது இல்லை என்று சொல்லி சில பதில்களை அவர் மறுத்து விடுகிறார். 3வதாக ஒரு பதில் ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் என்றால், பொறுத்திரு, காத்திரு என்று சொல்லி வெயிட் பண்ண சொல்லி அதற்கு பின்பாக அந்த பதிலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஆனால் ஜெபித்ததோடு நாம் நின்று விட்டோம் என்றால் நமக்கு பதில்கள் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை. ஆனால் அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில கிரியைகளை செய்ய வேண்டும். ஜெபித்ததற்கு பின்பாக நாம் சில கிரியைகளை செய்யும்போது தான் அது நமக்கு நன்மையாக, ஆசீர்வாதமாக மாற முடியும். அதை நாம் எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக ஒரு காரியம், ஜெபம் என்பது தவிர்க்கக்கூடாத ஒன்று. அதை நாம் மட்டுப்படுத்தவே முடியாது. அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். செய்த பிறகு நான் சொல்ல விரும்புகிற இந்த 4 காரியங்களையும் நாம் கைக்கொண்டு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் நன்மைகளை செய்ய உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். முதல் ஒரு காரியம், அந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் என்னென்னா, ஒரு தீர்மானம் நாம் ஜெபத்திற்கு பின்பாக எடுக்க வேண்டும். ஷி மேட் அ டெசிஷன். அவள் ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபித்த பிறகு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அங்கே அவள் என்ன தீர்மானம் எடுத்தா? நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் ஒரு தீர்மானத்தை எடுத்தா. ஆண்டவரே, எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் போய் நான் என்ன பண்ணுவேன்? ராஜாவுக்கு முன்பாக நான் நிற்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தை அவள் எடுத்ததை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு வருகிற போராட்டங்கள், பலவீனங்கள், பாடுகள், கவலைகள், பயங்கள், மோசமான சூழ்நிலைமைகள், இவைகளின் மத்தியிலே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஏறெடுத்த பிறகு நாம் ஒரு தீர்மானத்தை செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரை முழுமையாக நம்ப, என்ன ஆனாலும் சரி ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி அவரை முழுமையாக நம்பி ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன பண்ணணும்?
எடுக்கணும். அந்த ஜெப குறிப்பு அதை அந்த அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை, இதை ஆண்டவர் எனக்கு செய்வார், நான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவன் மேல் என்ன பண்ணுவேன், நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி யோபு சொன்னது போல் நாம் ஒரு தீர்மானத்தை கர்த்தரின் பேரில் என்ன பண்ணணும், எடுக்கணும். அவருக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அவர் வாய்க்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவங்களுக்குள்ள தானியேலுக்குள்ளே பார்க்குறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவன் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணுறான், எடுக்கிறான். இந்த இதில் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிடக்கூடாது, நான் என்னை தீட்டுப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி அதில் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவனுக்கு விரோதமாக வந்து அந்த சோதனையில் அவன் தீர்மானம் எடுத்து அவன் நின்றபோது கர்த்தர் அவனுடைய தீர்மானத்தை அவர் கனம் பண்ணி அவனுக்கு பெரிய விடுதலையை அவர் தருகிறதை பார்க்கணும். அதே போல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு போராட்டம் வருகிறது. அவர்கள் அங்கே ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் எங்களை விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் இந்த பொருட்களை என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தீர்மானம் எடுத்து பழக வேண்டும். இதில் நான் உறுதியாய் நிலைத்திருப்பேன், என் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு பதில் தர வேண்டும், இதில் நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரின் மீது நான் நம்பிக்கையை என்ன பண்ணணும், தீர்மானம் எடுக்கணும். அது உண்மை தானியேலை போல உள்ளத்தில் எடுக்கிறதோ அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அது மற்றவர்கள் தெரிந்த அளவில் எடுக்கிறதோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் தீர்மானம் எடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நான் இதை விட்டு பின்வாங்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு செய்வார், செய்யாவிட்டாலும் சரி அவரை நம்பி இருப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம், இந்த எஸ்தருடைய அந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள காரியங்கள் என்னென்றால், அவள் எதிர்கொண்ட விதம், அந்த பிரச்சனையை அவள் அழகாக எதிர்கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு தவறு என்னென்றால், தீர்மானம் பண்ணிடுவோம், ஆனால் பிரச்சனை வரும்போது நம்ம பயந்து நடுங்கி ஓரமாக என்ன பண்ணிடுவோம், உட்கார்ந்து விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. பார்க்குறோம், இப்படிப்பட்ட ஆயிடுச்சு, சரி நம்ம மட்டும் பாதுகாக்கப்பட்டால் போதும், நமக்கு எந்த சேதம் இல்லாமல் அப்படி இருந்துடலான்னு சொல்லி அவள் என்ன பண்ணல, அந்த சூழ்நிலையை குறித்து பயப்படாமல், பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தைரியமாக அந்த சூழ்நிலை எதிர்த்து நின்று ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறத பார்க்குறோம். ஏன்னா ராஜா ஒருவேளை பர்மிஷன் கொடுக்கலன்னா அங்கே என்ன பண்ணணும், யாராக இருந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த செங்கோலை நீட்டலைன்னா அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது தான் அங்கே இருந்த சட்டம். ஆனால் இவைகளை எல்லாம் தாண்டி பிரச்சனைக்கு முன்பாக அவள் தைரியமாய் நிற்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அங்கேருந்து ஒரு காரியம் கற்றுக்கொள்ளணும். நமக்கு வருகிற என்ன போராட்டம், பிரச்சனை, அவமானம் இல்லை பயங்கள் எது இருந்தாலும் சரி, ஆனால் நாம் ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு முன்பாக நாம் தைரியமாய் நிற்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. அவள் ராஜாவுக்கு முன்பாய் நின்றது போல நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. அடிக்கடி பிரசங்கங்களில் கேட்கிற ஒரு வாக்கியம் என்னதுன்னா, போய் பிரச்சனை இடத்துல ஆண்டவரை குறித்து என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பிரச்சனையை குறித்து என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர். ஆகவே நாம் அவருடைய துணையோடு பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். ஆண்டவர் சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான், ஓடிப்போவான். நமக்கு விரோதமாக இவன் கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்கள், விரோதமான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய துணையோடு நாம் போய் நின்னோம்னா கீழே விழுந்துரும். ஆனால் கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபத்தோடு, வேண்டுதலோடு, தீர்மானத்தோடு நாம் போய் அந்த பிரச்சனைக்கு முன்பாக நின்றால் அது நம்மை விட்டு விலகி ஓடும். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக தருவார். மத்தேயு 26ஆவது அதிகாரம் 46ஆவது வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் எழுந்திருந்து அந்த சேனைக்கு நேராய் போனார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எல்லாரும் ஆண்டவரை பிடிக்க வராங்க. ஒரு ஆர்மியே ஏசப்பாவை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுது, வருகிற போது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், அந்த கும்பலுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாரு, இயேசு போகிறார், எதிர்த்து போகிறார். நிறைய நேரத்தில் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க, என்னை பிடிக்கக்கூடாது, என்னை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இவருக்கு அந்த கஷ்டங்கள், கவலைகள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனையை அவர் சந்திப்பதற்காக எழுந்து செல்கிறார். இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம் போல நமக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம்
காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாமல் ஜெபத்தோடு அவருடைய துணையோடு அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது ஒரு காரியம், அந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவள் செய்கிற ஒரு காரியம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் என்று அவள் சொல்லுகிறார். ஆண்டவர் மொர்தெகாயின் மூலமாய் எஸ்தரிடத்தில் பேசுகிறார். இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்திலிருந்து எழும்பும் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை அது தைத்தது. அதை யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். ஜெபித்து தீர்மானம் எடுக்கிறாள். தீர்மானம் எடுத்து எதிர்கொள்கிறாள். இப்பொழுது அவள் அடுத்து செய்கிற ஒரு காரியம், அந்த ராஜாவினுடைய சட்டம், அந்த நாட்டினுடைய சட்டத்தை தாண்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறாள். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம ஜெபித்ததுக்கு பிறகு ஆண்டவர் நம்மோட திட்டமும் தெளிவுமாய் கண்டிப்பாக பேசுவார். அவர் பிரசங்கத்தின் மூலமாகவோ அல்லது தேவ மனிதர்கள் மூலமாகவோ வேதம் வாசிக்கிறது மூலமாகவோ சில காரியங்கள் மூலமாய் நமக்கு உணர்த்தி தருவார். நீ இதை செய், இதை விட்டுவிட வேண்டும், இதை மாற்றிக்கொள் என்று சொல்லி சில காரியங்களை சொல்லும்போது நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை அவாய்ட் பண்ணிடுவோம். அதனால தான் சில நேரங்களில் நமக்கு பதில்கள் என்ன பண்ணுகிறதில்ல, வருகிறதில்லை. ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் ஜெபித்த பிறகு ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாகவோ மற்ற எந்த காரியங்கள் மூலமாகவோ நம்மோடு பேசினால் அந்த சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. அந்த சத்தத்துக்கு சரியாக நம்ம செவி கொடுக்கல அப்படின்னா ஆண்டவரால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க பட முடியாது. அவள் ஒரு காரியத்தை உறுதி செய்தால், இந்த சட்டத்தை காட்டிலும் என்னுடைய ஆண்டவருடைய கட்டளை வார்த்தை மிகவும் முக்கியம், ஆகவே நான் அதற்கு செவி கொடுப்பேன், அதற்கு செவி கொடுத்து நடப்பேன் என்று சொல்லி அவள் தீர்மானம் பண்ணி நடக்கிற போது இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்கிறத பார்க்கணும். ராஜா எழுதி அனுப்புனதையே திரும்பவுமாக ராஜா எழுதி அனுப்பி கேன்சல் பண்ணி அந்த பெரிய அற்புதத்தை யூதர்களுக்கு கர்த்தர் செய்ததை பார்க்க முடியும். அவளை கர்த்தர் விடுவித்து அற்புதமாய் நடத்தினார். நம்ம அப்பொழுது செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன சூழ்நிலைமைகள், எவ்வளவு மோசமான காரியங்கள், என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாலாவதாக, ஜெபத்திலே அல்லது ஜெபத்திற்கு பின்பு அவள்கிட்ட இருந்த ஒரு காரியம் என்னன்னா, செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலமின்மை அவளுக்குள்ளே இருந்ததை பார்க்கிறோம். அவள் இன்றைக்கு சாதாரணமாக இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறார், ராணியாக இருக்கிறாள். இவள் நான் காக்கப்பட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி சாதாரணம் என்ன பண்ணல, அவள் இருந்தல்ல, ஜனங்களுக்காக அவள் செயல்கிறத பார்க்க முடியும். வருகிற அதிகாரங்களை படிக்கும்போது என் ஜனங்கள் என்று சொல்லி அவள் பார்க்குற. முதல்ல ஆண்டவர் அந்த அகாஸ்வர் என்ன பண்ணுறாரு, ஆமனை கொண்டுட்டு அவர் அப்படியே விட்டுறாரு. ஆனால் திரும்பியும் போய் என் ஜனங்கள் காக்கப்படணும்னு சொல்லி அவள் அவர்களுக்காக பரிதபிக்கிறத நாம் பார்க்க முடியும். இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் ஜெபித்த பிறகு அந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் வேணும்னு சொல்லி ஒரு சுயநலத்தோடு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நாம் இருந்து விடாமல், ஆண்டவரை என்னை போல அன்றைய பலர் இதை ஆண்டவரை அனுபவித்து கொண்டிருப்பார்களே, அவர்களுக்கும் இந்த விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை உண்டாக வேண்டும் என்கிற ஒரு பரந்த சிந்தை அவளுக்குள்ளே காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் இல்லாத பரந்த சிந்தை நமக்குள்ளே காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே அன்று நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஏறெடுத்த பிறகு இந்த 4 காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய உதவி செய்வீராக ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நாம் உறுதியான தீர்மானத்தை எடுத்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சுயநலம் இல்லாமல் பரந்த சிந்தையோடு அவர்களுக்காகவும் நாம் வேண்டுதல் செய்கிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பதிலை ஆச்சரியமான விதத்தில் என்ன பண்ணுகிறார், தருகிறார். நாம் கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கைகளை நினைத்து ஆசீர்வதித்து உயர்த்த அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் செய்யும்போது ஆண்டவர் செயல்படாதது போல தோணும். ஏன்னா இந்த எஸ்தர் புஸ்தகம் முழுவதும் நம்ம பார்த்தோன்னா எங்கேயுமே ஆண்டவர் தேவன் இதை செய்தார் அதை செய்தார் என்ற வெளியரங்கமான காரியங்கள் ஒன்றுமே இருக்காது.
ஆனால் இவைகளுக்கு பின்பாக, திரைக்கு பின்பாக, மறைவாக என்ன பண்ணுறாரு ஆண்டவர் செயலாற்றுகிறது. அது ஆணித்தரமான உண்மை. சாதாரணமாக இருந்த ஒரு பெண்ணை இவ்வளோ பெரிய இடத்திற்கு உயர்த்தக்கூடும் என்றால், சாதாரணமாக இருந்த மொர்தெகாயை இவ்வளோ பெரிய நிலைமைக்கு, ராஜாவுக்கு இரண்டாவதாக, அந்த எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிற, ராஜாவுக்கு இரண்டாவதாக ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்து பல வருடங்களுக்கு தொடர்ந்து அந்த யூதர்களை காக்கிற ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்றால் அது ஆண்டவர் உள்ளே இருந்து செயலாற்றுகிறது. அந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம சின்ன பிள்ளையில் சில நேரங்களில் விளையாண்டுருக்கக்கூடும். ஒரு பேப்பர் மேலே அந்த காந்த துகள்களில் போட்டுட்டு கீழே காந்தத்தை வச்சு நம்ம அந்த மேக்னெட்டை வச்சு நம்ம மூவ் பண்ணோம்னா மேலே இருக்கிற அந்த காந்த துகள்கள் என்ன பண்ணும், மூவ் ஆகும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய வல்லமையை கொண்டு வெளியரங்கமாக செயல்படாவிட்டாலும் அவர் உள்ளாக, அவர் மறைமுகமாக அவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவர் செயல்படாதது போல தோன்றலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் உண்மையாக ஜெபித்து இந்த 4 காரியங்களையும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதத்தையும் பெரிய உயர்வையும் நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, விசேஷமாக எஸ்தர் ஆண்டவரை தன்னுடைய ஜெபத்திற்கு பின்பாக செய்த செயல்களை நாங்களும் செய்ய, அதன் மூலமாய் கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்க உதவி செய்வீராக. ஒரு உறுதியான தீர்மானம் கர்த்தர் மீது எடுக்க, கர்த்தருடைய துணையோடு அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நிற்க, அன்றைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே அந்த பிரச்சனை நேரத்தில் செய்ய அன்றே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இது எங்களுக்கு சுயநலமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் அல்ல கர்த்தாவே, இதனை தாண்டி ஒரு பரந்த சிந்தை, எங்களைப் போல அநேகர் இந்த ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்கிற பரந்த சிந்தையை எங்களுக்குள்ளே கர்த்தர் தந்தருள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாய் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அமைதியாய் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையை நாங்கள் அனுபவித்து உம்மை துதிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.